ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மோட்டார் தமிழ். இன்றைக்கி வந்து கியா நீரோ இந்த வண்டியோட டிஸ்பிளே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கியாவோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இங்கே வந்து கார்னிவல் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீரோவோட வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் லென்த் வந்து 4355 mm லென்த்து. ஓவரால் வித் வந்து பார்த்தீங்கன்னா 1805 mm. ஓவரால் ஹைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1545 mm. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2700 mm வீல் பேஸ். ஸோ இந்த வண்டி வந்து பார்க்கும்போது ஒரு எஸ்யூவி அந்த செக்மெண்ட் வண்டிக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் இந்த வண்டியில் இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது அவங்களோட கியாவோட அந்த பேட்டர்ன் கிரில், ஸோ அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. குரோம் கிரில். வண்டியோட அந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வித் ஃபாக் லேம்ப்ஸ். ஹெட்லாம்ப்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக இருக்கணும், எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாக இருக்கணும். ஸோ வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விண்ட்ஷீல்டு வந்து ஆட்டோ சென்சிங் ரெயின் வைப்பர்ஸில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வைடர் விண்ட்ஷீல்டில் இருக்குது. ஸோ வண்டியோட டயர் சைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா R18 டயர் சைஸில் இருக்குது. மல்டி ஃபங்க்ஸ் டைமண்ட் கட் அலைவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கில் இருக்குது. ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸலண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ டிசைன்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் டேஷ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூல் டோன் பீச் பிளாக் இன்டீரியர்ஸில் வருது. ஸோ வண்டியோட கியர் ஷிஃப்ட் நான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு எலிகண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் டிசைனில் இருக்குது. ஸோ மெமரி பேக்கேஜ் சீட்ஸில் இருக்குது. வண்டியோட டியூல் டோன் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வருது உங்களுக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 zone ஏசியில் இருக்குது. ஸோ சீட் கம்ஃபர்ட் எல்லாமே வெரி வெரி எக்ஸலண்ட் அண்ட் அந்த டிசைன் ரொம்ப எலகண்ட் லுக்கில் இருக்குது. வைடர் விண்ட்ஷீல்டில் இருக்குது. ஸோ வண்டியோட லுக் பார்க்கும்போது வெரி வெரி எக்ஸலண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ வீல் பேஸ் மாதிரியே சொன்ன நல்ல வீல் பேஸில் இருக்கனால லெக் ரூம் ஹெட் ரூம் நல்லா இருக்குது. கோடிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் அட்ஜஸ்டபிள் கோடிரைவர் சீட்டில் இருக்குது. நார்மல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ வண்டியோட டிஸ்பிளே டிஸ்கிரீன்ஸ் வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக 5 inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வருது. புஷ் ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ வைடர் இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் இருக்குது. ஸோ டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்ல டோர் ஓப்பனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் நிறையா டோர் ஓப்பனிங் பண்ணலாம். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ரஸ்ங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்குது. மெமரி பேக்கேஜ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே ஓஆவிஎம்மோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆட்டோ ரெக்டாரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா வருது. ஸோ வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், அந்த ஒரு லேர்ன் அசிஸ் அந்த ஓவர்டேக் பண்ணும்போது அந்த இது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைடர் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மேக்ஸிமம் எம்ஐடி வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல இருக்குது. ஸோ ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் ரெண்டுமே நல்லா இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ரஸ் நல்ல பொசிஷனில் இருக்குது. ஆம்ரஸில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சார்ஜ் பண்ண யூஎஸ்பி போர்ட்டோட அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனில் அந்த ஃப்ரண்ட் காக்பீட்டில் இருக்க மாதிரி அந்த ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது, நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வந்து வெரி எக்ஸலண்ட் ஸ்டேரிங்கில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஸ்டேரிங், நைஸ் இன்டீரியர், நைஸ் காக்பீட், எக்ஸலண்ட் கம்ஃபர்ட் அண்ட் எக்ஸலண்ட் டிசைன் எல்லாமே வெரி நைஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட லெக் ரூம் வந்து 2700 வீல் பேஸ் இருக்கும்போது ஸோ லெக் ரூம், நீ ரூம் அண்ட் ஹெட் ரூம் வெரி பெட்டர், வெரி குட். இந்த ஒரு ஸ்பேஸ் எல்லாம் ஓகே இஸ் வெரி நைஸ். நீரோவோட இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெரி எக்ஸலண்ட் பூட் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்பேர் டயரோட வீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் டயரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து
ஐ திங்க் இதுவும் அலாயில் தான் வருது. ஸோ மற்ற வெஹிக்கிள் மாதிரி கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் நல்ல ஒரு மோர் தென் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இங்கே அடிக்கேட் குட் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் வெரி லுக் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்ட்டில் இருக்குது. 3 ஹெட்ரெஸ் வருது உங்களுக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ் வருது. சீட் பெல்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹைப்ரிட்டில் இருக்குது. ஸோ அதோட லோகோ தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ரியரை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரோட லுக் பார்க்கும்போது இந்த ஒரு சில்வர் ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கியாவோட பேட்ச் தூரத்துன்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரியர் வைடர் விண்ட்ஷீல்ட் பார்க்கும்போது வண்டியோட பின்னாடி லுக் அந்த எஸ்யூவி லுக் ரொம்ப நல்லா அழகாக எடுத்து கொடுக்குது. ஸோ வண்டியோட லுக் இன்டெகிரேட்டட் ரூஃப் ஸ்பாய்லர்ஸ், அந்த ரியர் ஸ்பாய்லர் அண்ட் வைடர் விண்ட்ஷீல்டு, டைல் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி டைல் லேம்ப்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கியா மார்க்கெட்டை புரட்டி போடுன்னு சொல்லலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு